நடுவண் அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஏறத்தாழ 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்துள்ளதாக கூறியுள்ள சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, ஏழை மக்களின் 100 நாள் வேலை திட்டத்தில் நடுவண் அரசு சூழ்ச்சி செய்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். பாரத பிரதமரும் பொறுப்பேற்கும் போது 2014 இந்தியாவினுடைய கடன் அளவு 55 லட்சம் கோடி. அதாவது 67 ஆண்டு கால சுதந்திரம் கிடைச்ச 67 ஆண்டு காலத்தில் 55 லட்சம் கோடி, இப்போ 155 லட்சம் கோடி ரூபாய் மாண்புக்கு பாரத பிரதமர் கடன் வாங்கியிருக்காங்க. வாங்கி அவங்க யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் இப்போது இதுவரை ஒன்றிய அரசிலிருந்து 10,000 கோடி ரூபா வரும் ஒவ்வொரு வருஷமும். இப்போ 100 நாள் வேலையை 125 ஆக்கியாச்சு. அப்படின்னா பாரத பிரதமர் எவ்வளோ ரூபா தரணும்? 12,500 கோடி ரூபா தரணும். ஆனால் பாரத பிரதமர் இப்போ எவ்வளோ தரப்போகிறாங்க? 125 நாளைக்கு 6,000 கோடி தராங்க. அப்போது பாதி பணம் தராங்க. 6,000 கோடி ரூபாய் தருகிற பாரத பிரதமர் 125 நாள் எப்படி வேலை கொடுக்க முடியும்? இது எல்லாமே சதி திட்டம், ஏழை மக்களுக்கு விரோதமான திட்டம்.